ஹலோ டெக்கீஸ், இந்த வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போறோம்னா, ரீசெண்டாக எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க ஏஐ டூல் டீப்சீக். சாட் ஜிபிடிவே ரீப்ளேஸ் பண்ணிடுச்சு ஒரு ஏஐ டூல் அப்படின்னு சொல்லி ரொம்பவே நிறைய ட்ரோலாகவும் போயிட்டு இருந்துச்சு இன்டர்நெட்டில். ஸோ டெஃபினட்டாக இந்த டீப்சீக் அப்படிங்கிறது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் இருக்குது. சிமிலர் லைக் சாட் ஜிபிடி தான், பட் நிறைய புதுசான ஃபியூச்சர்ஸும் ஒரு சில விஷயங்கள் இருக்குது. ஸோ இந்த டீப்சீக்கை வச்சு ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை ஃப்ரீயாக படிக்க முடியுமா? எப்படி படிக்கலாம்? இன்ஃபேக்ட் ஆஃப் சாட் ஜிபிடியில் ஆல்சோ இட்ஸ் பாசிபிள். பட் இந்த டீப்சீக் புதுசாக வச்சு எப்படி லேர்ன் பண்ணலாம் அப்படிங்கிறதான் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் மாதிரி நான் கம்ப்ளீட்டாக ரன் பண்ணி பார்த்துருக்கேன். ஸோ அந்த விஷயத்தை உங்களுக்கு ஷேர் பண்ண நினைக்கிறேன். பிகாஸ் நிறைய பேர் நான் எப்படி படிக்கிறதுன்னு தெரில, எப்படி ஒரு செல்ஃபாக லேர்ன் பண்ணுற விஷயத்த ஸ்டார்ட் பண்ணுறேனே தெரில, எனக்கு ரொம்ப கன்ஃபியூஸியாக இருக்குது, நான் எங்கேருந்து வந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி நிறைய கன்ஃபியூஷனில் இருப்பீங்க செல்ஃப் லேர்ன் எடுக்கிறப்போ. ஸோ இந்த டீப்சீக்கை யூஸ் பண்ணி ஒரு 60 நாளில் எப்படி நம்ம ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படிங்கிறதே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்க போகிறோம். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்க போது. ஸ்கிப் பண்ணாமல் டில் எண்ட் வரையும் பாருங்கள். லெட்ஸ் கெட் இன்டு த வீடியோ. ஸோ ஃபஸ்ட்டு விஷயம் நீங்கள் பண்ண வேண்டியது, எடுத்தோன்னே டீப்சீக் இந்த மாதிரி ஏஐ டூல் போகிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு உங்களை பற்றின ஸ்டடி பண்ணிக்கிட்டு உள்ளே போங்க. எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் எந்த மாதிரியான ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை சூஸ் பண்ணி படிக்கணும்னு நினைக்கிறீங்க, அஸ் வெல் அஸ் சேம் டைம் அந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் என்னோட லைப்ரரிஸ் ஃப்ரேம் ஒர்க்ஸ் வந்து நீங்கள் படிக்கணும்னு நினைக்கிறீங்க. அதே மாதிரி என்ன மாதிரியான டொமைனுக்குள்ளே போகணும், என்ன மாதிரியான ரோலுக்குள்ளே போகணும், டெவலப்மெண்ட்டாக, டேட்டா சயின்ஸ், டேட்டா அனலிஸ்ட், டெஸ்டிங், இந்த மாதிரி எதுக்குள்ளே நீங்கள் போகணும், இந்த மாதிரியான பேசிக் விஷயங்கள். அதே மாதிரி உங்களுக்கு கம்ப்யூட்டர் பேஸ் பண்ணி ஆல்ரெடி எவ்வளோ நாலேஜ் இருக்குது, கோடிங் பேஸ் பண்ணி எவ்வளோ நாலேஜ் இருக்குது, இந்த மாதிரி உங்களை பற்றின ஃபஸ்ட்டு நீங்கள் ஒன்று ரிசர்ச் பண்ணி அதிலிருந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணாதான் யூ வில் கெட் அ கிளாரிட்டி, எந்த ட்ராக்ல போகலாம் அப்படிங்கிற மாதிரி யூ வில் கெட் அ கிளாரிட்டி. ஸோ அதனாலே நான் டீப்சீக் ஓப்பன் பண்ணிட்டேன். ஸோ deepseek.com போட்டால் உங்களுக்கு வரும். ஜஸ்ட் லாகின் பண்ணிட்டீங்கன்னா போதும். ஸோ சிம்பிளாக நான் போட்டிருக்கிறது, ஐ எம் நான் ஐடி பேக்ரவுண்ட் ஸ்டூடெண்ட், கம்ப்ளீட்டட் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் 2020, ஜீரோ நாலேஜ் அபவுட் கோடிங், வாட் ஆர் த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் கேன் ஐ சூஸ், எந்த மாதிரியான ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் நான் சூஸ் பண்ணான்னு சொல்லி இதுகிட்டே கேட்டேன். ஸோ பை அ கன்க்ளூஷனாக ஃபர்ஸ்ட் சஜஸ்ட் பண்ணது பைத்தான், செகண்ட் ஜாவா ஸ்கிரிப்ட், அண்ட் தென் தேர்ட், ஃபோர்த், ஃபிஃப்த்னு சொல்லி நிறைய சஜஷன்ஸ் பார்த்தீங்கன்னா டீப்சீக் சைக்கிள்லேருந்து கொடுத்துருந்துச்சு. ஸோ அதுக்கு மாதிரி நம்மளே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எதுக்கு போகணும்னு சூஸ் பண்ணிக்கணும். பட் இருந்தாலுமே எகைன் நான் கேட்டிருந்தேன், ஐ ஆம் பிளானிங் ஃபார் அ டேட்டா சயின்ஸ். ஸோ இப்போ நீங்கள் டேட்டா சயின்ஸ் ஆகும்னு நினைக்கிறீங்கன்னா அதுக்கு என்ன சூஸ் பண்ணான்னு கேட்டாலுமே அதுக்கான ரெக்கமெண்டேஷன் அது கொடுக்குது. ஸோ அதுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரைமராக ரெக்கமெண்ட் பண்ணது பைத்தான் தான். எஸ், பைத்தான் தான் பார்த்தீங்கன்னா நீங்கள் டேட்டா சயின்ஸ் அனலிட்டிக்ஸில் போகணும்னா சூஸ் பண்ணணும். ஸோ அதுவே ரெக்கமெண்ட் பண்ணுது. அஸ் வெல் அஸ் சேம் டைம் நாமளே பார்த்தீங்கன்னா வேறு ஏதாச்சும் ரோல், லைக் இப்போ நான் ஒரு வெப் டெவலப்பர் ஆகணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா எந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை நான் சூஸ் பண்ணலாம் அப்படின்னு நான் சொல்லி கேட்டப்போ, ஸோ அதுவே நான் ரெக்கமெண்ட் பண்ணது, ஃப்ரண்ட் அண்ட் சைடில் போக போறீங்கன்னா இதெல்லாம் சூஸ் பண்ணுங்க, அண்ட் தென் சேம் டைம் பேக் அண்ட் சைடில் போக போறீங்கன்னா இதெல்லாம் சூஸ் பண்ணுங்கன்னு சொல்லி அதுவே கம்ப்ளீட்டாக அந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜோட பேர் என்ன, அது எதோட வருது, ஸோ அதுக்கான ஃப்ரேம் ஒர்க் என்ன, ரிசோர்ஸ் என்ன, என்னென்ன படிக்கணுங்கிற மாதிரியான எல்லா விஷயத்தையுமே டீப்சீக்கே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கொடுக்கும். இதை பார்த்தாவே உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடச்சிடும். ஓகே, இந்த ரோலுக்கு போகணுமா, இதை படிக்கணும் போலப்பா அப்படின்ட்டு ஒரு கிளாரிட்டி கிடச்சிரும். ஸோ செல்ஃப் லேர்ன் எடுக்கிறப்ப ஃபஸ்ட்டு எதை நோக்கி நம்ம போக போகிறோங்கிற கிளாரிட்டி எடுக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபஸ்ட்டு அந்த கிளாரிட்டி எடுத்துக்கோங்க. எந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ், என்னென்ன ஃப்ரேம் ஒர்க், லைப்ரரிங்கிற எல்லாமே உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி இருக்கணும். அப்போ தான் நம்ம கேட்டு படிக்க முடியும்னா ரூட் மாறி மாறி போயிடும். அண்ட் அதுக்கு முன்னாடி, திஸ் இஸ் டுடேஸ் வீடியோ ஸ்பான்சர் ஓடின் ஸ்கூல். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஏஐ பேஸ் பண்ணி லேர்ன் பண்ணுற மாதிரி அட்வான்ஸ் டெக்னாலஜி லைக் டேட்டா சயின்ஸ் இந்த மாதிரியான ரோலுக்குலாம் நீங்கள் படிக்கணும் இன்ட்ரெஸ்ட் இருந்தாலுமே ஓடின் ஸ்கூல் அவங்க டேட்டா சயின்ஸ் கோர்ஸ் ஆஃபர் பண்ணுறாங்க. ஸோ இந்த கோர்ஸில் பார்த்தீங்கன்னா டோட்டலாக லைவ் இன்ஸ்ட்ரக்டர் தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்ப்ளீட்டாக கோர்ஸ் எடுப்பாங்க. ப்ளஸ் அதே மாதிரி ப்ராஜெக்ட் பேஸ் பண்ண லேர்னிங் இருக்கும். ஜஸ்ட் நம்ம தியரிட்டிக்கலாக படிக்காமல் ப்ளஸ் லேர்னிங்கை தாண்டி இண்டிவிஜுவலாக நீங்கள் இன்டர்வியூவில் பெட்டராக பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கும் மார்க் இன்டர்வியூ வச்சு சப்போர்ட் பண்ணுறாங்க. அதே மாதிரி அவங்களோட பிளேஸ்மெண்ட் கைடன்ஸ்க்கு ஸ்பெசிஃபிக்காக அவங்களே டெடிகேட்டடான ஜாப் போர்டல்ஸ் வச்சிருக்காங்க. ஸோ அது மூலிமா அவங்க டைப் கம்பெனிலுமே உங்களுக்கு பிளேஸ்மெண்ட் அசிஸ்டன்ட் பண்ணி கொடுப்பாங்க. இவங்களோட ஃபீஸ் சைட்லையும் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் இஎம்ஐ ஆப்ஷன்ஸ் அவைலபிள் இருக்குது. ஸோ நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக இஎம்ஐலையும் பே பண்ணிடலாம். அண்ட் தென் இவங்க மூலிமா எக்கச்சக்க பேர் படித்த டேட்டா அனலிஸ்டாகவும் பிளேஸ் இருக்காங்க. டிஸ்கிரிப்ஷன் அந்த லிங்கை நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா அவங்களோட பிளேஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸோட டீட்டெயில்ஸை பார்க்கலாம். ஸோ இவங்க சொல்லித்தர மாடல்ஸும் ஃப்ரம் SQL, பைத்தான், ஜென்ரேட்டிவ் ஏஐ, டேட்டா இன்ஜினியரிங், அண்ட் தென் போனஸ் மாடல்ஸில் பவர் பி, அட்வான்ஸ் எக்ஸல், ஆர் ப்ரோக்ராமிங், அஷ்யூர், இந்த மாதிரியான கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன்ஸை கவர் பண்ணுறாங்க. ஸோ கம்ப்ளீட்லி இன்டூ அட்வான்ஸ்டு பேஸ்ட் லேர்னிங். அதே மாதிரி உங்களுக்கு தியரிட்டிக்கலாக இல்லாமல் கம்ப்ளீட்டாக ப்ராக்டிக்கலாக இந்த கிளாஸ் போகும். ஸோ இந்த மாதிரியான ஒரு என்வரான்மெண்ட்டில் லேர்ன் பண்ணி நீங்கள் பிளேஸ் ஆகும்னு நினச்சிங்கன்னா ஸோ ஓடின் ஸ்கூலில் செக் பண்ணி பாருங்கள். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், அந்த லிங்க்கில் ரெஜிஸ்டர் பண்ணிக்கங்க. அவங்களோட அப்கமிங் கோஹர்ட் பார்த்தீங்கன்னா 22 February இப்போ ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ இப்போவே ரெஜிஸ்டர் பண்ணிங்க, அவங்க டீம் அவங்கள ரீச் அவுட் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் நான் ஃபர்தராக கேட்ட விஷயம், ஓகே நான் ஃப்ரண்ட் எண்டில் வெப் டெவலப்மெண்ட் போகணும்னு நினைக்கிறேன், என்னென்ன மாதிரியான லைப்ரரிஸை நான் சூஸ் பண்ணணும் அப்படின்னு கேட்குறப்பமே என்னென்ன லைப்ரரிஸ் இருக்குது அப்படிங்கிறதையும் கொடுத்துருச்சு. ஃபைனல் கன்க்ளூஷனாகவும் எதை படித்தா பெட்டராக இருக்கும் அப்படிங்கிறதையுமே அதுவே ஒரு ஸ்டாக்கை சூஸ் பண்ணி எனக்கு கொடுத்துருச்சு. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஃப்ரண்ட் அண்ட் வெப் டெவலப்பருக்கு HTML, CSS, ஜாவா ஸ்கிரிப்ட் படிங்க, ஃப்ரேம் ஒர்க் ரியாக்டை படிச்சுட்டு CSSோட ஃப்ரேம் ஒர்க் டெய்ல்வின் CSS ஆர் பூட் ஸ்டாப். ஸோ இதுவும் அடுத்தது ஸ்டேக் மேனேஜ்மெண்ட்டுக்கு என்ன படிக்கணும், அடுத்தது
பில்டு டூல்ஸ்க்கு என்னென்ன படிக்கணும். ஸோ இந்த மாதிரி எல்லாத்தையுமே ஒரு கம்ப்ளீட் ஒரு ஸ்டாக்ஸ் அதுவே பார்த்தீங்கன்னா மெர்ஜ் பண்ணி எனக்கு கொடுத்துருச்சு இதெல்லாம் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டுன்னு. நான் ஃபர்தராக நெக்ஸ்ட் என்ன கொடுத்தேன்னா, ஓகே ஐ ஆம் ஓகே வித் ரெக்கமெண்டேஷன் பார்த்து. ஸோ அதை என்ன ரெக்கமெண்ட் பண்ணுச்சோ அதுக்கு நான் ஓகே. ஸோ எனக்கு வந்து கம்ப்ளீட் சிலபஸஸ் கூட நான் வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். எனக்கு வந்து 0 நாலேஜ் இருக்குது. ஸோ இப்போ எனக்கு இந்த ஸ்டாக்லாம் ஓகே, நான் அதை ஸ்டார்ட் பண்ணணும், எனக்கு கம்ப்ளீட் நாலேஜ் கொடு அப்படிங்கிற பட்சத்துலையுமே அது கம்ப்ளீட்டாக பார்த்தீங்கன்னா ஃபேஸ் 1 ஃப்ரம் வெப் டெவலப்மெண்டோட பேசிக் HTML CSSலேருந்து என்னென்ன டாபிக்ஸ் கவர் பண்ணணும் அப்படிங்கிற எல்லா டாபிக்ஸுமே ஃப்ரம் ரியாக்ட் ஜேஎஸோட டாபிக்ஸும் ப்ளஸ் ஒன்றுக்குள்ளே இருக்க டெப்த்தான டாபிக்ஸ் எல்லாமே அது கொடுத்துருச்சு. ஸோ வில் கெட் ஐடியா என்ன நம்ம படிக்கணும், என்னென்ன மாடல்ஸாக கவர் பண்ணணும்னு சொல்லி. ஸோ மாடல் 1ல் HTML CSS ஜாவாஸ்கிரிப்டும், மாடல் 3 and 4 என்ன கவர் பண்ணணும், தேர்ட் மாடல்னு சொல்லி ஒரு 12 மாடலாக பிரித்து கொடுத்துருச்சு. நீங்கள் இன்ஃபேக்ட் ஆஃப் ட்ரைனிங் இன்ஸ்டியூட்டில் போனாலுமே கூட நீங்கள் நம்மளான்னு தெரியல, மேபி போனவங்க நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும், இந்த மாதிரி தான் மாடல் ஒதுக்கி இதெல்லாம் சொல்லிக் கொடுப்போம்னு சொல்லுவாங்க. அந்த கிளாரிட்டியை நீங்கள் பேசிக்காக இங்கேயே எடுத்துடலாம். ஸோ இதை தான் படிக்க போகிறோன்னு தெரிஞ்சிச்சுன்னா அதுவே போதும். அதுக்கப்புறம் ஐ கிவிங் சம் சர்டைன் க்ரைட்டீரியா. பிகாஸ் நம்ம பாட்டுக்கு சும்மா படிச்சுட்டு இருந்தோம்னா அதுக்கு நம்ம எதை நோக்கி போயிட்டு இருக்கோம் என்னங்கிற கோலே புரியாது. ஸோ அதனால் ஒரு கோல் ஃபிக்ஸ் பண்ணேன். கிவ் மீ a 2 months plan to learn HTML CSS JavaScript basics. I am ready to give 10 hours per day. நான் 10 மணி நேரம் ஒரு நாளைக்கு கொடுக்க ரெடியாக இருக்கேன். ஸோ எனக்கு வந்து 2 மாதத்துக்கு ஒரு பிளான் கொடு, டே பை டே நான் என்ன படிக்கணும் அப்படின்னு சொல்லி நான் கேட்டதுக்கு, டே பை டே 1ல் நான் என்ன ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு வீக் 1ல் ஸ்பெசிஃபிக்காக டே 1 and 2ல் இன்ட்ரடக்ஷன் ஆஃப் HTML ஸ்டார்ட் பண்ணி நான் ஃபர்தராக என்னென்ன படிக்கணும் அப்படிங்கிற எல்லா ரிசோர்ஸுமே டே 1, 8 and 9, டே 10 and 11, 12, 13, 14 சொல்லி 60 நாளையில் நான் என்னென்ன டாபிக்ஸை எப்பப்போ எப்படி கவர் பண்ணணுங்கிற அதுவே ஒரு கிளியர் ரோட் மேப்பை கொடுத்துருச்சு. பட் இது எல்லாமே கொஞ்சம் சிம்பிளிஃபையாக தான் இருக்கும். இப்போ டே 39 to 42 அப்படின்னு சொல்லி இவ்வளோ சிம்பிளாக கொடுத்துருச்சு. பட் இது எப்படி நான் படிக்கிறது அப்படின்னு கேட்பீங்க. பட் அதுக்கப்புறமேல நீங்கள் எப்போவுமே ஒரே சாட்டுக்குள்ளே மெசேஜ் பண்ணிக்கிட்டே இருக்கீங்கன்னா உங்களை பற்றியும் இந்த மெஷின் லேர்னிங் அல்காரிதம் லேர்ன் பண்ணிக்கும். ஓகே, இவர் தான் தேட்டர் தான் சொல்ல வரான்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கும். அதனால் நீங்கள் படிக்கிறப்ப இங்கே பாருங்கள் மல்டிபிள் சாட்ஸ் இருக்கும். அந்த ஒரு சாட்குள்ளேயே மொத்தத்தையும் வச்சுக்கிட்டிங்கன்னா இன்னும் உங்களை பற்றின அண்டர்ஸ்டாண்டிங் வர இன்னும் பெட்டராக உங்களுக்கு தகுந்த மாதிரி கொடுக்க ஆரம்பிச்சிடும். ஸோ இப்போ நான் அடுத்தது என்ன பண்ணிட்டேன்னா, இல்லை இன்னைக்கு தான் எனக்கு டே 1, ஸோ கிவ் மீ a day 1 டீட்டெயில்டு பிளான். ஸோ நான் கேட்டுட்டேன் ஃபர்ஸ்ட் டேவோட எனக்கு பிளான் டீட்டெயிலாக கொடுங்கிற பட்சத்தில் ஃபர்ஸ்ட் டேவோட பிளான் கொடுத்துருச்சு. ஸோ இந்த மாதிரி 1 ஹாருக்கு நான் என்ன படிக்கணும், ஃபஸ்ட்டு 1 மணி நேரத்தில் அண்டர்ஸ்டாண்டிங் வாட் இஸ் HTML ஸ்டார்ட் பண்ணி 2வது மணி நேரம், 3வது மணி நேரம், 4, 5ன்னு ஒரு மணி நேரமும் என்னென்ன படிக்கணும்னு சொல்லி நான் கொடுத்த 10 மணி நேரத்துக்கும் அது எனக்கு கம்ப்ளீட் கைடு கிடச்சிருச்சு. அந்த ஒரு நாள் முடிகிறப்ப நான் என்ன கற்றுருப்பேன் அப்படின்னு சொல்லிடுச்சு. ஸோ இதை வச்சு எல்லாத்துக்குமே இந்த ப்ராசஸ் செட் ஆயிருமானா கண்டிப்பாக ஒரு சில பேருக்கு கஷ்டமாக இருக்கும். பட் ஒரு சில பேருக்கு இந்த கிளாரிட்டி கிடைச்சா போதும், அவங்களே பிடிச்சிட்டு படிச்சிருவாங்க. இல்லை நிறைய பேர் வந்து கோர்ஸ் போனால் தான் படிக்க முடியும்னு சொல்லி நான் 2 மாதம் 3 மாதம் வெயிட் பண்ணிட்டு இல்லாமல் கூட இதை ஒரு ட்ரைலாக ட்ரை பண்ணி பாருங்கள். டெஃபினட்டாக எல்லாருக்குமே ஒர்க் அவுட் ஆகும்னா ஒருத்தருக்கு ஒரு கெப்பாசிட்டி இருக்கும். என்ன கேட்டால் கண்டிப்பாக நான் இதை வச்சு படித்து முடிச்சுறது கஷ்டம். பிகாஸ் எனக்கு ரொம்ப சொல்லிக் கொடுக்கணும். பட் நான் இதை வச்சு ட்ரை பண்ணுவேன், என்னால் அது முடியுமா முடியாதா, எனக்கு எவ்வளோ செட் ஆகணும். ஸோ நான் இதெல்லாம் ட்ரை பண்ணி பார்த்து வச்சு தான் ஓகே எனக்கு அந்தளவுக்கு கோடிங் பெருசாக போடுற அளவுக்கு எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை, முடியுமா முடியாதோ அதை தாண்டி எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைனால நான் நிப்பாட்டிட்டேன். அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு கிளாரிட்டியாச்சும் கிடைக்கும் இந்த மாதிரி படிக்கிறப்ப. எனக்கு தெரிஞ்ச நிறைய பேர் செல்ஃப் லேர்ன் பண்ணி வேலை எடுத்துருக்காங்க. இன்ஃபேக்ட் நம்மளோட சேனல்லே பாட்காஸ்ட் போட்டிருக்கோம். டேட்டா இன்ஜினியரிங், டேட்டா சயின்டிஸ்ட் எல்லாமே கூட செல்ஃபாகவே லேர்ன் பண்ணி செல்ஃபாக வேலை எடுத்தவங்களும் இருக்காங்க. ஸோ இட்ஸ் கம்ப்ளீட்லி பாசிபிள். பட் பர்சன்ஸ் டு பர்சன் சான்சஸ் மாறும். பட் நீங்கள் இந்த அளவுக்கு டெப்த்தாகவும் போய் படிக்க முடியுங்க தான் ஜஸ்ட் ஷோயிங். ஸோ இந்த மாதிரி டெக்ஸ்ட் ஃபார்மேட்டை வச்சு மட்டும் படிக்கிறது கொஞ்சம் டிஃபிகல்ட் தான். இதோட அடிஷனல் நீங்கள் இன்னும் பெட்டர் பண்ணிக்கிறது எப்படி கூட்டிக்கலாம் அப்படின்னா, எக்ஸாம்பிளுக்கு ஏதாச்சும் ஒரு டாபிக் அதை கவர் பண்ணுறப்ப அதோட யூடியூப் சேனல்ஸும் கூகுளோட ரெஃபரன்சஸையும் வாங்கிக்கலாம். இன்ஃபேக்ட் பெரிய டெவலப்பர்ஸ் ChatGPT வரதுக்குலாம் கூகுளை பார்த்து தான் ரெஃபர் பண்ணி படிச்சுட்டு இருந்தாங்க. ஸோ அப்பெல்லாம் அவங்க எப்படி படித்தாங்க? ஸோ பை கூகுள், யூடியூப் எல்லாமே தான். அதனால் நீங்கள் திருப்பி இதுக்கிட்டே கேட்கலாம். நீங்கள் போய் கூகுள் கூட தெரியணும்னு அவசியம் இல்லை. கிவ் மீ யூடியூப் அண்ட் கூகுள் ரெஃபரன்ஸ் ஃபார் டே 1. ஃபர்ஸ்ட் டேவோட யூடியூப் வீடியோ கூகுளோட ரெஃபரன்ஸ் வச்சிருக்கலாம் கூடனா. ஸோ அதுவே நமக்கு ஸ்பிளிட் பண்ணி டேரக்ட் லிங்க் கொடுத்துருது. ஸோ நம்ம டேரெக்டாக இங்கே கிளிக் பண்ணணும் அப்படிங்கிற பட்சத்தில் அதுவே பாருங்க யூடியூப் சேனலில் பேசிக்காக என்ன இருக்குது அப்படிங்கிற லிங்கை டேரெக்டாக கொடுத்து நம்ம தேடி படிக்கணும் கூட இல்லை, யூடியூப் பார்த்து படிக்கலாம். தான் 1 மணி நேரத்தை அப்படியே கிளாஸாகவே எடுக்கிறாங்க பாருங்க. ஸோ 1 hour வீடியோ தான் அது. ஸோ இந்த மாதிரி உள்ளே இருக்க டெப்த்தாக இருக்க எல்லா விஷயத்தையுமே அதுவே நமக்கு ஸ்பிளிட் பண்ணி கொடுக்குது. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் 1 hourல கற்றுக்கணும் அப்படிங்கிற விஷயத்த லிங்க்ஸ் கொடுத்துருச்சு அதுவே. ஸோ இந்த மாதிரி படித்து தெரிஞ்சுக்க முடியாதுங்கிறவங்க அடுத்தடுத்த லிங்கை தொட்டு பார்த்து படிச்சுட்டே வந்தால் கூட டெஃபினட்டாக யூ கேன் லேர்ன். கிளாஸ் எடுத்தாலுமே அப்படிதான் எடுக்க போகிறாங்க. ஸோ ஃபர்தராக நம்ம டெஃபினட்டாக இதை பார்த்தா உங்களால் லேர்ன் பண்ணிக்க முடியும்.
அதே மாதிரி சேம் டைம் நிறைய பேருக்கு அதர் லாங்குவேஜ் இருக்குது, எனக்கு தமிழில் சொல்லிக் கொடுக்கணும்னா அதுக்கும் நீங்கள் தமிழ்னு கொடுத்துட்டாலுமே ஸோ அந்த ஒரு கான்செப்ட்ஸோட லிங்கை நமக்கு பார்த்தீங்கன்னா ஸ்ப்ளிட் பண்ணி தமிழ்லையும் கொடுத்துருது. அப்படி இல்லைனாலுமே ஜஸ்ட் யூ கேன் HTML இன்ட்ரோடக்ஷன் தமிழ்னு போயிட்டு சிம்பிளாக இப்போ நீங்கள் யூடியூப்பில் அதை அப்படியே பேஸ்ட் பண்ணாலுமே கூட இங்கே பாருங்க அதோட வீடியோஸ் என்னென்ன இருக்கோ நமக்கு தமிழ்லையும் நிறைய கிடைச்சிடும். ஸோ இந்த மாதிரி டெக்ஸ்ட் ஃபார்மேட்டில் இருக்கிறத பார்த்து படிச்சுக்க முடியாதவங்க யூடியூப் பார்த்து படிச்சுக்கலாம். ஸோ இந்த அளவுக்கு ஃப்ளெக்சிபிலிட்டியாக படிக்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. நம்ம எப்படி கிராப் பண்ணிக்கிறோம், நம்ம எப்படி பண்ணணும்னு நினைக்கிறோம் அப்படிங்கிறதா இருக்குது. ஸோ இந்த மாதிரி டே 1 படிச்சிட்டோம், படித்து முடிச்சக்கப்புறம் டவுட் இருக்கும், நம்ம கரெக்டாக தான் படிச்சிருக்கோமா இல்லை எவ்வளோ படிச்சிருக்கோம் டவுட் இருக்கும். அதுக்குமே நம்ம DeepSeekலேயே டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு ஆஸ்க் மீ 10 questions from day 1 to test meன்னு கொடுத்தீங்கன்னா அதுவே உங்களுக்கு HTML பேசிக்ஸ்லேயே அது என்னென்ன சாப்டர் கவர் பண்ணிச்சோ அதை பேஸ் பண்ண எல்லா கொஷின்ஸும் எனக்கு ஒரு 10 கொஷின்ஸ் கொடுத்துருச்சு. ஸோ இதை வச்சு நம்மளால ஆன்சர் பண்ண முடியுது அப்படின்னு பார்த்துக்கலாம். இதுக்கும் எனக்கு ஆன்சர் தெரியல, ஆன்சர் செக் பண்ணணும்னாலுமே கூட கிவ் மீ ஆன்சர் வித் எக்ஸாம்பிள்னு கொடுத்தாலே அதுவே ஆன்சரும் சரி அதோட எக்ஸாம்பிள்ஸும் சரி என்னென்ன இருக்கோ எல்லாத்தையுமே கொடுத்துருது. இதோட எப்படி ஈஸியாக வந்து சொல்லிக் கொடுக்க முடியும் அப்படின்னு தெரியல. ஸோ கண்டிப்பாக எல்லாத்துக்கும் செட் ஆகுனா கூட ஒரு சில பேருக்கு இது ரொம்ப ரொம்ப ஒரு கேம் சேஞ்சராகவும் செட் ஆகும். மேபி இதை பற்றின சுத்தமாக அவேர்னஸ் இல்லாமல் இருக்குன்னா இது ஒரு ஐ ஓப்பனிங் வீடியோ உங்களுக்கு இருக்கும். ஸோ இதை வச்சு நீங்கள் நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு நீங்கள் வந்து மூவ் பண்ணிக்கலாம். டே 1 இப்போ நான் அப்படியே உங்களுக்கு எக்ஸாம்பிள் பண்ணி காமிச்சிடும். டே 2, 3, 4ன்னு நீங்கள் ஒன்றுமே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அப்படியே லேர்ன் பண்ணிகிட்டே போகலாம். உங்களுக்கே டெஸ்ட் வச்சுக்கலாம், அப்படியே கொஞ்சம் வந்து அப்கிரேட் பண்ணிக்கலாம். இதை தாண்டியுமே அடிஷ்னலாக இதை மட்டும் தியரியாக படித்தா வேலைக்கு இதை தாண்டி அடிஷ்னலாக யூடியூப்லேயும் பார்த்து படிங்க. ப்ளஸ் உங்கள் ஃப்ரெண்ட் யாரெல்லாம் கோர்ஸ் போய் படிச்சுட்டு இருக்காங்க அவங்கள்ட்ட இந்த கான்செப்ட் நான் படிச்சு முடிச்சா எனக்கு புரியல டவுட் சொல்லிக்கணும்னா கண்டிப்பாக 1-2 எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க, அப்படியே நம்ம கொஞ்சம் படிச்சுக்கலாம். அதே மாதிரி லிங்க்டின் இந்த ரோலில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கவங்களோட ஒரு 4-5 பேர் எனக்கு கொஞ்சம் சொல்லிக் கொடுக்குறீங்கன்னு கேட்டால் கைட் பண்ணுறேன். ஃபுல்லாக உட்காந்து எனக்கு நடத்துங்கன்னா தான் யாரும் 2 மாதம் நடத்த மாட்டாங்க. ஆனால் நான் இந்த கான்செப்ட் பார்த்தேன் ப்ரோ எனக்கு இதில் எப்படி புரியல எனக்கு சொல்லிக் கொடுக்கணும்னா கண்டிப்பாக கைட் பண்ணுவாங்க. இந்த மாதிரியான சின்ன கைடன்ஸ் எல்லாத்தையும் கொடுக்க முடியும். ஸோ அந்த மாதிரியான கைடன்ஸ் கேட்டு படிக்கலாம். ஸோ டெஃபினட்டாக இந்த மாதிரி படிப்படியாக நீங்கள் எடுத்து வச்சிங்கன்னா ஒரு 3 to 6 மாதத்தில் டெஃபினட்டாக உங்களால் பண்ண முடியும். ஸோ ஜஸ்ட் எக்ஸாம்பிள் அண்ட் தென் பண்ண முடியுங்கிற ஒரு ஐ ஓப்பனிங் வீடியோ. ஸோ இதுலேருந்து நீங்கள் எடுத்துக்கிட்டு ஃபர்தராக லேர்ன் பண்ணவும் ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட் யாராச்சும் ஒரு 30,000 40,000 இருந்தால் தான் படிக்க முடியும், என்னால் படிக்க முடியல காசு இல்லைன்னு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்கன்னா ஃப்ரீயாகவே படிக்க முடியும். இந்த மாதிரி வேஸ்ட்லாம் இருக்குன்னு தயவுசெய்து அவருக்கு சொல்லுங்கள். இல்லைனா உங்களோட காலேஜ் குரூப்ஸ் ஆர் வாட் எவர் இருக்காங்களோ ஷேர் பண்ணுங்கள். எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்குமே எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோவை டில் எண்ட் வரை பார்த்துக்கு தேங்க்யூ ஸோ மச் கைஸ். திஸ் இஸ் ஒரு HR நவீன் சைனிங் ஆஃப்.